ஒப்பு கொடுத்து செபிப்போம். சுற்றியுள்ளவர்களை ஒப்பு கொடுத்து செபிப்போம். எத்தனையோ ஜனங்கள் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், தேவனை அறியாது இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய வெளிச்சத்துக்கு அவர்கள் வந்து சேரும்படியாக இந்த சபை ஒளி வீசும் ஒரு பட்டணத்தில் உள்ள ஒரு பிரகாசம் அளிக்கிற ஒரு பிரகாசிக்கிற ஒளி வீசுகிற ஒரு சபையாக விளங்கும்படியாக இந்த ஒளியை கண்டு இந்த ஜனங்கள் இந்த இடத்துக்கு வர உம்மை அறிந்து கொள்ளவும் தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியாக இந்த நேரத்தை ஜெபித்துக் கொள்வோம். We're going to commit the Kenton area into God's hands and for more souls to come into his kingdom. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கெண்டன் பட்டணத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே உம்மை அறியாத ஜனங்களாக இருக்கிறார்கள் அப்பா, இருளில் வாழ்கிறார்களே தகப்பனே. அப்பா, உமது ஒளியின் பிரகாசம் அவர்கள் பிரகாசிக்கட்டும் கத்தாவே. இந்த சபை ஒளி வீசும் ஒரு சபையாக விளங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஒளியை கண்டு ஜனங்கள் வரவும் ஆண்டவரே, உம்மை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே. உமது ரட்சிப்புக்குள்ளாக வரவும் தகப்பனே, நீங்க கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். சபையில் ஒரு மனத்தின் ஆவியை தேவன் ஊற்றும்படியாக, ஆவியின் அபிஷேகத்தால் இந்த சபையை நிரப்பும்படியாக, இந்த நாளிலும் இந்த சபையில் ஒரு அற்புதம் நடக்கும்படியாக, ஒரு அதிசயம் நடக்கும்படியாக, விடுதலை உண்டாகும்படியாக, என் தேவன் சபை முழுவதும் ஆளுகை செய்யும்படியாக இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொள்வோம். We're going to pray for the oneness of spirit in our church and for miracles and deliverance to happen in our church. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் கெண்டன் சபையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா, இந்த இடம் முழுவதும் உமது ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மனத்தின் ஆவியை ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த இடத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அபிஷேகங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, கட்டுக்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, உமது வல்லமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க கிரியை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க ஆளுகை செய்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அடுத்தாக நாங்கள் ஜெபித்துக்கொள்வோம். இந்த மண்டபத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் தாமே எங்களை தகுதிப்படுத்தும்படியாக, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, இந்த இடம் முழுவதும் சுத்திகரிக்கும்படியாக இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொள்வோம். We're going to pray for this place and everyone who's come to our service today. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மண்டபத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கடந்த நாட்களில் என்ன கிரிகைகள் இந்த இடத்தில் இருந்ததோ யாம் அறியோம் தகப்பனே. இந்த இடம் முழுவதையும் என்னென்ன அசுசியான காரியங்கள் இருக்குதோ அவைகளெல்லாம் என் தேவன் அப்பா பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் அப்பா பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க. ஆராதனையில் முழு மனதோடு முழு துமை தொழுது கொள்ள என் தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். அடுத்த ஜெபித்துக்கொள்வோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து. We're going to commit everyone who's doing ministry in today's service. Thank you for ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. அப்பா, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்சிடி போடுகிறார்கள், மியூசிஷியனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சரிஞ்செய்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறு ஊழியமோ பெரு ஊழியமோ ஒவ்வொரு ஊழியத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, எல்லா வாத்திய கருவிகளும் பிஎஸ் சிஸ்டங்கள் எல்சிடிகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே தடையின்றி சீராக நடக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஆராதனை துதி எடுக்கிற சகோதரனை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவன் தாமை மகனை வல்லமையாக வழி நடத்த வேண்டும்படியாக அந்த நேரத்தில் ஒரு அபிஷேகம் ஊற்றப்படும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். We're going to pray for the worship now and let God's presence be upon the worship.
Thank you, Lord. Father, just I pray for the worship. Father, just you must bless the worship leader. Father, just let your presence be upon ஹalleluya him. Father, சோத்ரம் Jesus, ஆண்டவரே இந்த and you lead நேரத்தில் him and guide him. ஜெபிக்கிறோம் Father, ஆண்டவரே Jesus, let your அப்பா anointing come தகப்பனே upon this அப்பா place. Father, இந்த Jesus, நாளிலும் let ஆண்டவரே you துதி எடுக்க போற intercede with us, சகோதரனை Father, ஒப்புக்கொடுத்து Jesus, you come upon us, ஜெபிக்கிறேன் Father, ஆண்டவரே Jesus. Thank you, Lord, அப்பா Father, உமது Jesus. அபிஷேகத்தால் மகனை நிரப்புவீராக ஆண்டவரே அப்பா உமது வல்லமை அவர் மீது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே துதி எடுக்கும் போது கட்டுக்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே ஏசப்பா பேய்கள் ஓடட்டும் ஆண்டவரே ஏசப்பா உமது மகிமை விளங்கட்டும் அப்பா இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் ஆமென். அடுத்ததாக வார்த்தையை கொண்டு வர போற தேவதாசனை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அவரை தேவன் வல்லமையாக பயன்படுத்த வேணும். இந்த நாளிலும் மாமிசம் பேசாதபடி ஆவியானவர் அவரோடு வெளிப்பட்டு என்ன மன்னாவை இந்த நாளில் எங்களுக்கு தேவன் கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறீரோ எங்களோடு தேவன் இடைப்படும்படியாக அந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் புடம் போடும்படியாக இந்த நேரம் ஜெபித்துக் கொள்வோம். We're going to pray for the word now and for the word to speak to us. ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நேரத்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அப்பா வசனத்தை கொண்டு வருகிற தாசனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீர் உமது ஆவியானவர் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக அப்பா வார்த்தையை தேவரீர் வாயில் வாய்ப்பீராக ஆண்டவரே அவரோடாக நீங்க பேச வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளிலும் என்ன வார்த்தையை கொண்டு எங்களோடு பேச சித்தம் கொண்டிருக்கிறீரோ அப்பா நீங்க எங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இந்த வார்த்தையானது ஒவ்வொருவரோடு இடைப்படட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கட்டட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாம ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் ஆமென். கடைசியாக நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று கடைசியாக ஜெபித்துக் கொள்வோம். சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். வந்தவர் வந்த வண்ணம் போகாதபடி தேவ ஆசீர்வாதங்களோடு ஒவ்வொருவரும் கடந்து செல்லும்படியாக அந்த நேரம் ஜெபித்துக் கொள்வோம். We're going to finally pray for everyone who's came today, Father. Oh hallelujah ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வந்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா வந்தவர் வந்தவண்ணம் போகாதபடி தேவரீர் தேவ அப்பா ஆசீர்வாதங்களோடு ஒவ்வொருவரும் கடந்து செல்ல கிருபை செய்வீராக. என்ன மன பாரங்களோடு என்ன கஷ்டங்களோடு என்ன வியாதிகளோடு என்ன துக்கங்களோடு வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் என் தேவன் காண்கிற தேவனா இருக்கிறீரப்பா அப்பா ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே தேவ சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஏசப்பா தொடக்கம் முதல் முடிவதை ஆவியானவர் நீங்க வழி நடத்தி ஆசீர்வதிங்க தகப்பனே. இதா நேரத்தை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேங்க நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many guys are happy today? கர்த்தர் நல்லவர். God is good. அவர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். He is a delivering God. நாங்கள் 100வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் 4வது வசனம். அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம். நான் இன்றைய கால ஆங்கில ஆராதனையை நான் அதை பார்த்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த இடத்துல கிரியை செய்தார். கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். அந்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்போம். அந்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆவியானவரே 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 ஆவியோடு உம்மையோடு உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆவியோடு உம்மையோடு உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆவியோடு உம்மையோடு உங்களை தொழுது கொள்ள உதவி செய்யுங்க. உங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுங்க. உங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த இடத்துல செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த இடத்துல செய்வார். அவர் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வர வேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வர வேண்டும் தேவ ஆவியே
எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா, அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா, அனல் மூட்டும். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா. வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Lord. மனநன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மனநன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா, உங்களை உயர்த்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களை தொழுது கொள்ள இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. You see us, மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று நீங்க சொன்னீங்களே அப்பா. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று நீங்க சொன்னீங்களே அப்பா. இந்தவர்கள் மேல் உங்கள் ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் ஆவியினால நிரப்புவீராக, ஜெபத்தின் ஆவியினால் அவர்களை நிரப்புவீராக, உமது வல்லமையினால் அவர்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. அப்பா, நீங்கள் எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் You are ஆண்டவரே. God who fulfills our needs. எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடுகிற You தேவன் are நீங்க God who ஆண்டவரே. takes away our weaknesses. ஹல்லேலூயா. உங்கள் பலவீனத்தில் மென்பலன் பூரணமாய் விளங்கும் என்று நீங்க சொன்னீங்களே அப்பா. For your strength is greater than ours. உங்களது கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தருகிறோம் We ஆண்டவரே. commit ourselves into you, Father. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களிடத்தில் தருகிறோம் We ஆண்டவரே. commit ourselves into you, Father. அப்பா, உங்களை ஆவியோடு உண்மையோடு உங்களை தொழுது கொள்ள உதவி செய்வீராக. Help us praise you with all our hearts. நீங்க எங்களை வழி நடத்துவீராக. You lead us, Lord. உங்களது பிரசன்னத்தை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us see your உங்களது presence. வல்லமையை நாங்கள் காணணும் ஆண்டவரே. Help us see your glory. நாங்கள் விடுதலை அடையணும் ஆண்டவரே. Help us be இங்க இருக்கிற delivered. ஒவ்வொருவரும் விடுதலை அடையணும் Deliver ஆண்டவரே. all of us here, வேதனைகள் Father. மாறணும் ஆண்டவரே. Take away all our கண்ணீர்கள் worries. மாறணும் ஆண்டவரே. Take away all our tears. ஹல்லேலூயா. நோய்கள் Lord. குணமடையணும் ஆண்டவரே. You heal every single one of us, Father. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று எங்கள் தேவன் அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதையே செய்கிறவர். ஹல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. There's nothing our God can do. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே There's இல்லை. nothing our God அவர் can't சொல்ல do. ஆகும், What அவர் he says will கட்டளை happen. நிற்கும். Whatever he ஹல்லேலூயா. commands will stop. ஹல்லேலூயா. எத்தனை பேர் Thank you, Lord. விசுவாசிக்கிறீங்க? How many of you guys எத்தனை பேர் believe this? விசுவாசிக்கிறீங்க? How many of you guys கைகளை believe தட்டி ஒரு this? விஷயம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let's clap our hands and கைகளை praise தட்டி God. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பாடம் சொல்லுகிறது ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. ஹல்லேலூயா. This song says- எல்லோரும் கைகளை தட்டி சந்தோஷமாக நாங்கள் இந்த பாடலை படிப்போம். Let's sing this song. Hosanna, Hosanna, Hosanna in the highest.
ஆண்டவரே. அப்பா என் எழுதிய வாஞ்சைகளை நீங்க நிறைவேற்றி தருகிறவர் ஆண்டவரே. ஓ என் ஆத்தும நேசர் நீரா, நேசர் நீரே, என் அன்பு தெய்வம் நீரே, என் ஆத்ம நேசர் நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை. நீர் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீர் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். சோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிக்கின்றோம். சோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை. நீர் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீர் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஹல்லேலூயா. நீங்க நல்லவர் ஆண்டவரே, நீங்க போதுமானவர் ஆண்டவரே. அப்பா நீங்க கிருபை உள்ளவர் அப்பா, நீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. ஓ சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே, நீங்க ஆராதனைக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. எங்கு துதியுண்டோ நீங்க அங்கு இருப்பீங்க ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீங்க வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. உமது நாமத்தினாலே இருவரோ மூவரோ எங்கு கூடுகிறார்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே. அப்பா அப்பா உங்களை உயர்த்துகிறோம் அப்பா, அப்பா உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்த இந்த இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ராப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஷம்மா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே நான் நேசிக்கிறேன் அப்பா. We will always praise you every day and every minute. ஹல்லேலூயா. Thank you, Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We exalt you, Father. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. அன்பிற்காகவே என் உள்ளம் ஏங்குதே. உம்மையே நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. உம் அன்பிற்காகவே என் உள்ளம் ஏங்குதே. உம்மையே நான் நேசிக்கிறேன்.
பாவங்கள் என் சாபங்கள் நீர் சுமந்தீரே, எனக்காகவே சிலுவையில் நீர் மரித்தீரே. என் பாவங்கள் என் சாபங்கள் நீர் சுமந்தீரே, எனக்காகவே சிலுவையில் நீர் மரித்தீரே. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே இயேசுவே என்னை நீ நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. உம் அன்பிற்காகவே என் உள்ளம் ஏங்குதே, உம்மையே நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. உம் அன்பிற்காகவே என் உள்ளம் ஏங்குதே, உம்மையே நான் நேசிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். ஒரு கைகளை கட்டி இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே நான் தேடணுமே. உம் அன்பிற்காகவே என் உள்ளம் ஏங்குதே, உம்மையே நான் நேசிக்கிறேன். கவலையும் கண்ணீரும் நீர் மாற்றினீர், மனப்பாரமும் வேதனையும் நீர் மாற்றினீர். கவலையும் கண்ணீரும் நீர் மாற்றினீர், மனப்பாரமும் வேதனையும் நீர் மாற்றினீர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. என் பாவங்கள் சாபங்கள் நீர் சுமந்தீரே, எனக்காகவே சிலுவையில் நீர் மரித்தீரே. என் சாபங்கள் நீர் சுமந்தீரே, எனக்காகவே சிலுவையில் நீர் மரித்தீரே. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. உங்களைப் போல எங்களை நேசிக்க யாருண்டப்பா? உங்களைப் போல எங்களை நேசிக்க யாருண்டு ஆண்டவரே? உங்களைப் போல எங்கள் மேல் அன்பு செலுத்த யாருண்டு கர்த்தாவே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தாயின் கருவிலே எங்களை கண்டு கொண்டவரே, தாய் எங்களை மறந்தால் எங்களை மறவாத தேவனப்பா, எங்களை உங்களது உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படி எங்களுக்காக உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவன் நீங்க ஆண்டவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. ஓ ஜீசஸ், இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எங்களை காத்து வழி நடத்துகிற தேவன் நீங்கள் அல்லவா. ஹல்லேலூயா. உங்களை தெய்வமாக கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. உங்களை போல யாருமே இல்லையப்பா, உங்களை போல யாருமே இல்லை ஆண்டவரே. அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பக்கத்திலே 1000 பேரும் வலது பக்கத்திலே 10000 பேர் விழுந்தாலும் அவர்களை எங்களை அணுகாத ஆண்டவரே. உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அப்பா, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனா நீங்க ஆண்டவரே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே என்று சொன்னீங்களே அப்பா. எல்லா பாரங்களையும் எல்லா கவலைகளையும் உங்களது பாதத்திலே நாங்கள் இறக்கி வைத்து விடுகிறோம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எபினேசரே அப்பா, உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி அப்பா, உங்களை உயர்த்துகிறேன் அப்பா. அப்பா உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் மறைவிடம், நீரே எங்களுக்கு எல்லாம். நீரே எங்கள் கோட்டை மரணமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆண்டவரே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீங்களே அப்பா. அப்பா நீங்க ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோஹி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோஹி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வி. ஆராதனை உமக்கே. யெகோவா ராப்பா சுகம் தந்தீரே,
காத்துக் கொள்வீர். ஆராதனை உமக்கே. யெகோவா சுகம் தந்தீரே. ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஓ, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஓ, ஆராதனை உமக்கே. பரலோக பிதாவே, மறுபடியுமாக இந்த காலையிலும் எங்களை உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். We are here again in your presence, Lord. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உங்கள் ஒருவருக்குத்தான். All praise and glory be to you alone, நீர் Father. ஒருவர் தான் ஆராதிக்கப்படத்தக்கவர் You are ஆண்டவரே. the only one worthy to be praised. இந்த பூமியிலே உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறே தேவர்கள் இல்லை என்று நாங்கள் There பார்க்கின்றோம். is no one on this world like you, Father. நீர்தான் எங்களுக்கு நல்ல தகப்பன், நல்ல தாய். You are the only good mother and father. இந்த நாளிலும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. We are here to surrender தொடர்ந்து ourselves. மாவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாய் You ஜெபிக்கிறோம். continuously be with us, Lord. பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். Bless everyone, Lord. அவர்கள் இப்பொழுதும் சிறுவர் ஆலயத்துக்கு போகிற பொழுது அவர்களோடு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். Bless the children as they go to their Sunday school lessons. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the mighty name of Jesus we pray. Amen. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Let's clap our hands. Praise be to God. Thank you. Children, you all can go to your classes and when the sermon finish, please kindly bring them back. பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய வாக்குகளுக்கு போகலாம். அங்கே பின்பதாக செய்தி முடிந்த பின்பு அவர்களை அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Praise be to God. Hallelujah. Praise. மறுபடியுமாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலும் பெத்தனி குடும்பத்தின் சார்பிலும் வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நேரில் மூலமாய் பார்க்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். Once again, in the name of our Lord Jesus Christ, on behalf of Kenton Bethany Church, we welcome all of you here, but also our online viewers. கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வருவது எப்பொழுதும் நமக்கு ஒரு பிரதான ஆசீர்வாதம். What a great blessing it is to gather here as children of ஆகவே God. தான் நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம், சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். And therefore we read, do not leave the gathering of the church. ஆகவே இந்த காலையிலும் நாங்கள் இவ்வளவாய் வாஞ்சியோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். With a desire, we've all turned up here this morning. ஆனால் இன்றைக்கு ஒரு சிலர் அங்கே டிவிக்கு முன்னாலே இருந்து வேர்ல்ட் கப் ஃபைனலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Some people are at home watching the World Cup Praise be to final. God. Amen. ஆனாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடுகின்ற பொழுது மீதியெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும் என்றுதான் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். All things, when you seek the kingdom of God, shall be added unto you. The ஆகவே word says. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலையிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடும்படியாக வாஞ்சியோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். So we all come here with a desire. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நம்மை நிறைவாக அவர் ஆசீர்வதித்து அவர் வழி அனுப்ப நல்ல வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். So God is mighty to bless each and every one of us. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் ஒரு சில வாரங்களாக 1 யோவான் நிருபத்திலே நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் 1 யோவானில் இருந்து பார்க்காதபடி வேறொரு தலைப்பை நான் உங்கள் மத்தியிலே நான் இன்றைய நாளிலே கொண்டு வருகின்றேன். வருகிற நாட்களிலே பின்பதாக 4வது 5வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கலாம். So for the last few weeks we've been meditating on 1 John, but today we will be Pastor will be preaching on another topic. இன்றைக்கு என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் 1 நாளாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 20-21வது வசனங்களை நாங்கள் தியானித்து நாங்கள் ஜெபித்து நாங்கள் கடந்து செல்லலாம்.
Before we start the sermon, we're going to turn our Bibles to 1 Chronicles 28 and we're going to read verses 20 and 21. எல்லாருமாய் வேதாகமங்கள் உள்ளவர்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமும் பழைய ஏற்பாடு 541வது பக்கம், 1 நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 20-21வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் அதை வாசிக்க கேட்போம். 1 Chronicles 28, 20, 21. நீ பலன் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரிகைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். 21. இதோ தேவனுடைய ஆலய வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரிகைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் செயற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். In English, David also said to Solomon his son, "Be strong and courageous and do the work. Do not be afraid or discouraged, for the Lord God, my God, is with you. He will not fail you or forsake you until all the work of the service of the temple of the Lord is finished." இந்த நாளிலும் நான் என்னுடைய தலைப்பு என்னவென்றால், பொறுப்பை ஒப்படைத்தவர் கைவிடாதவர். The God who has given you the responsibility will not forsake you. பொறுப்பை ஒப்படைத்தவர் கைவிடாதவர். The one who's given you responsibility will not forsake. இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வீட்டிலே சென்று வாசிக்கின்ற பொழுது அங்கே தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலோமோனுக்கு அங்கே ஒரு சில காரியங்களை, ஆலயத்தை கட்டுவதற்கு எப்படியாக செய்ய வேண்டும் என்பது ஒரு சில காரியங்களை அங்கே அவர் கூறுகிறதை நாங்கள் இந்த பகுதியிலே இருந்து பார்க்கலாம். If you go home and read this entire chapter, you will see David giving instructions on how to his son Solomon how to build the temple. இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம், வேலைகளிலே நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். So in our daily works we have certain responsibilities. இப்போ அந்த பொறுப்பை யார் கொடுக்கிறது? Who gives you the சில responsibility? நேரத்தில் அந்த கடையாக இருந்தால் அந்த கடையின் ஓனராக இருப்பார், அல்லது போனால் மேனேஜராக இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? நமக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பார்கள். If it is a shop, for example, then it will be the manager. அப்ப அந்த பொறுப்பை நாங்கள் செய்யாவிட்டால் எங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா? Will we get the salary if we do not do our work? கிடைக்காது. No. அந்த பொறுப்பை நாங்கள் உத்தமமும் உண்மையுமாய் செய்கின்ற பொழுதுதான் அதுக்கேற்ற கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். We will receive the benefits only when we do the work faithfully. அதே போலதான் கர்த்தருடைய ராஜ்யத்திலும் இன்றைக்கு காரியங்கள் ஒப்படைக்கப்படுகிறது. In the same way in the kingdom of God, responsibilities are passed to people. ஏன் கர்த்தருடைய ராஜ்யத்திலே இன்றைக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறது? And why is it being given? எங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கா? Is it to build our own kingdom? அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாகத்தான் இன்றைக்கு அவருடைய ஆலயத்திலும் இன்றைக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றது. Instructions and responsibilities are given to build his kingdom. இதிலே பார்க்கின்றோம், இன்றைக்கு தாவீது அங்கே ஆலயத்தை கட்ட முடியாது. David was not able to build the temple. ஏனென்றால் அவருடைய கரம் ரத்தம் சிந்தின கரம் என்றபடியினாலே, உன் மூலமாய் நான் ஆலயத்தை கட்ட மாட்டேன், உன் மகன் மூலமாக சாலோமோன் மூலமாக நான் ஆலயத்தை கட்டுவேன் என்று அந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். Because he was covered in bloodshed and blood guilt, he was not able to build the temple. Therefore, the responsibility was given to Solomon. ஆகவே அதுக்கு தாவீது என்ன செய்கிறார்? சாலோமோனை ஆயத்தப்படுத்துகின்றார். So what is now David doing? He's preparing Solomon. சாலோமோனை கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே அவனை ஆயத்தப்படுத்துகின்றார். And he's preparing him in the way of the Lord. அவனை ஆயத்தப்படுத்தி ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கின்றார். And he prepares him and gives him responsibilities. ஆகவே நாங்கள் பார்க்கின்றோம், பொறுப்பை கொடுத்தவர் கைவிடாதவர். The one who's given you responsibility will not அப்ப forsake. இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கின்ற நாங்கள் சரியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பாரானால் அவர் கைவிட மாட்டார். So we sitting here as children of God, we need to understand if we have a responsibility, he will not let go of உங்களுக்கு us. செய்ய முடியுமான காரியங்களை தான் அந்த பொறுப்பை கொடுப்பார். He will only give you things that you are able to do. உங்களுக்கு முடியுமான காரியத்தை தான் தேவன் அந்த பொறுப்பை கொடுப்பார். Only things of your ability he will give you. அப்பொழுது தேவன் உங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாய் என்னை நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் நமக்குள்ளே
இருக்குமானால் தான் நாங்கள் அந்த பொறுப்பை எடுத்து முன்னேறி செல்ல முடியும். And only if you have in your heart the hope and the faith and the belief that God is able to lead you, then you are able to move forward. இன்றைக்கு பாருங்கள், தேவன் ஒரு பொறுப்பை கொடுப்பாரானால் அந்த நபருக்குள்ளாக அந்த விசுவாசம் நம்பிக்கை இருக்கணும். இதை என்னால் செய்ய முடியும், இதை கர்த்தர் எனக்கு இந்த பொறுப்பை தந்தார், இதை என்னால் செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளாக இருந்தால்தான் அந்த பொறுப்பை நோக்கி நாங்கள் செய்து கொள்ள நாங்கள் முன்னேறி செல்வோம். Only when we have the hope and the belief in our hearts, then can we take on the responsibility. பாருங்கள், நம் தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். Our God is faithful. அது எங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். All of us know that. தேவன் எப்பொழுதுமே நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். God is always truthful to us. இன்றைக்கு பாருங்கள், உண்மையும் உற்சாகம் உடையவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கின்றார். Those with truth and cheerfulness, he gives responsibilities. அவர்கள் உண்மையாய் இருக்கிறார்களா? Are they faithful? அவர்கள் உற்சாகமாய் இருக்கிறார்களா? Are they cheerful? என்று என்ன செய்கின்றார்? ஒரு சில பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுக்கின்றார். And what does God do? He shares his responsibility. அதை கொடுத்த தேவன் அந்த பொறுப்பை நிறைவேற்றவும் அவர் உதவி செய்வார். The one who has given you the duty, he is able to fulfill it through you. எப்பொழுது அவர் உதவி செய்வார்? When will he help you? நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் அந்த பொறுப்பை ஏற்று செய்கின்ற பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு. When we are duly faithfully carrying out the responsibility, he will be with us. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளையே. Please listen carefully, my dear children of God. இன்றைக்கு பொறுப்பை ஒப்படைத்தவர் அவர் கைவிடாதவர். The one who given you the duty, will not forsake you. அப்ப அந்த பொறுப்பை நாங்கள் தொடர்ந்தும் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மை முன்னேறி செல்ல அவர் கைவிடாதவராக எங்களை கலன்மெடுத்து நடத்துகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். So definitely he is a God who will hold us by our right hand into the works that we need to do. இந்த அந்தகார போராட்டம் நிறைந்த இந்த உலகத்திலே ஆவியானவர் நிச்சயமாக அந்த பொறுப்பை எடுத்து செல்வதற்கு நமக்கு பலனையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் அவர் கொடுப்பார். And in this evil dark world that we live in today, he will give us the cheer and the truth and the faithfulness to move forward. இந்த போராட்டமான இந்த உலகத்திலே தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். We do live in a troublesome world. உங்களுக்கு நான் பயமுறுத்துவதற்கு சொல்லவில்லை. I'm not doing it to scare you. சுற்றி உள்ள காரியங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட போராட்டங்கள் என்பதை நாங்களே காணக்கூடியதாக But இருக்கின்றது. with our eyes we can see with the news that we hear what is happening. உங்களுக்கு தெரியும், கடந்த வாரத்திலே சவுத்தரவிலே நடந்த காரியங்கள், ரைஸ் ஸ்லிப்பிலே நடந்த காரியங்கள், இளம் பிள்ளைகள் 15-16 பிள்ளைகள் கத்திகளால் குத்தி இன்றைக்கு இப்படியாக இந்த சண்டைகள் நடைபெற்று வருகிறது. கத்தி குத்துகள் அதிகம். நாங்கள் ஜெபிக்கிறோம், இன்றைக்கு பிள்ளைகளுடன் மத்தியில் இந்த கத்தி குத்துகள் அதிகமாய் காணப்படுகிறது. All of you know about the stabbings that happened amongst teenage school children last week in South Hara and Ruislip. உயிரை அற்பமாக எண்ணுகிறார்கள். Life costs nothing to them. அந்த பிள்ளை இழந்த தாய்க்கு தகப்பனுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். Imagine how much the parents would have been எவ்வளவு sorrow. கண்ணீராக இருப்பார்கள். அந்த பிள்ளையை 10 மாதம் சுமந்து அந்த பிள்ளையை வளர்த்து ஒரு 15-16 வயதிலே கொண்டு வந்து நிறுத்தி இப்படியாக மரிக்கின்ற பொழுது எத்தனை வேதனை, எத்தனை துன்பம், எத்தனை கவலைகள். Imagine the pain and the trauma that the mother goes through, for she carried that child for 10 months. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய காலையிலே ஆராதனையிலே தேவனுடைய அபிஷேகம் வல்லமை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் உணர்ந்தோம். Praise God, for we felt the anointing of God in our morning service. இளம் சமுதாயத்தை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி வருகின்றார். God is using the young generation of our church. எங்களை காட்டிலும் அவர்கள் வல்லமையாக பிரசங்கிக்கின்றார்கள். Even more than us they are doing. கர்த்தர் அவர்களுக்குள்ளாக அந்த அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கின்றார். God is pouring out his anointing into them. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஊழியர்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். And God is raising ministers in the midst of நாங்கள் our அதைத்தான் நாங்கள் children. வாஞ்சிக்கின்றோம், பிரயாசப்படுகின்றோம். That is what we aim for and work நம்முடைய for. காலங்களிலும் நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் அப்படியாக சந்ததி சந்ததியாக இந்த பூமியிலே அவர்கள் நிலைத்திருந்து கர்த்தருக்காக வைராக்கியமாய் இந்த போராட்டம் நிறைந்த உலகத்திலே அவர்கள் வாழ வேண்டும். In this troublesome world where we need to have an outlook and a desire that there should be generational people raised from our generation. அதைத்தான் தேவன் ஒப்பு கொடுத்தவர், பொறுப்பை ஒப்பு கொடுத்தவர், அவர் நடத்துவார் என்ற விசுவாசம், நம்பிக்கை நம்முடைய பெற்றோர்களாகிய நமக்கு இருக்க வேண்டும். That is why we as parents need to have the faith that the one who has given me the responsibility will uphold me. இன்றைக்கு தாவீதுடைய இதயத்தில் அந்த விசுவாசம் இருந்தது. David had that in his heart. அதை சாலோமோனுடைய உள்ளத்திலும் அவர் பதிக்கின்றார். And
he imparted that into Solomon's heart too. சாலமோனுக்கும் அந்த காரியங்களை அவர் போதிக்கின்றார். And he teaches Solomon those things. இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாங்கள் எப்படியாக தேவனுடைய காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கின்றோமோ அதே போலதான் அந்த நாட்களிலே தாவீதும் தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த காரியங்களை அவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். We as parents today, how we teach the word of God to our children in the same way David as a parent was telling Solomon. இப்படித்தான் ஒரு தகப்பனுடைய ஒரு தாயினுடைய இருதயம் காணப்பட வேண்டும். This is how the heart of a mother and a father should be. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளையும் நாங்கள் நடத்த வேண்டும். We need to lead our own children. நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளையும் நாங்கள் நடத்த வேண்டும். We need to lead our spiritual ஒரு children. தகப்பனுடைய ஒரு தாயினுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாய் காணப்பட வேண்டும். That is how the heart of a mother and a father should be. என்னுடைய பிள்ளை என்று என்னுடைய சொந்த பிள்ளைக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுகிறது அல்ல. நம் சபையில் இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள் என்று எண்ணத்திலே கொண்டு அவர்களுக்காகவும் நாங்கள் நாளாந்தம் தினமும் ஜெபிக்க வேண்டும். இவர்களுக்குள்ளாக கர்த்தர் வருகிற காலங்களில் அநேக மேய்ப்பர்களை, ஊழியர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷங்களை எழுப்பி இந்த அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக. We should not just pray for our own children, but uphold every single child in this church so that there may be ministers and worship leaders and people who are raised for the kingdom of God. அப்ப எங்களுடைய நாளாந்த ஜெபத்திலே நாங்கள் நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நம்முடைய சபையிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உலகத்தின் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கணும். அவர்களையும் கர்த்தர் மாற்றி அவர்களுக்குள்ளாகவும் கர்த்தருடைய அன்பை அவர்கள் காணணும் என்று சொல்லி அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். So in our daily life, in our daily prayer moving forward, we need to pray for all the children across the world. மாமிச பிரகாரமான ஒரு குடும்பம் இருக்கிறது. There is a fleshly family. ஆவிக்குரிய பிரகாரமான குடும்பம் இருக்கிறது. There is a spiritual அப்ப family. இந்த இரண்டு குடும்பங்களும் மிகவும் முக்கியம். Both these are very important. அப்ப தேவ பிள்ளை ஒவ்வொருவரும் நாங்கள் அதை அறிந்து புரிந்து வைத்திருக்க வேண்டும். We as children of God need to understand. எல்லோருமே நம்முடைய பிள்ளைகள். All of us, all of them are our இந்த children. பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். They need to be blessed. இந்த பிள்ளைகள் செழிப்பாக இருக்க They வேண்டும். need to be இந்த enriched. பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுப்பானால் அவர்களுக்குள்ளாக அந்த விசுவாசம், நம்பிக்கை காணப்பட வேண்டும். கர்த்தர் முடிவரையந்தம் என்னை நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் அவர்களுக்குள்ளாக வந்தவுடன் அவர்கள் என்ன செய்வார்கள்? இன்னுமாய் வைராக்கியமாய் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பார்கள். Children need to stand firm in the faith that they've been given and in the responsibility that they've been given so that they can be a light in this world. பாருங்கள், நன்றாய் கவனியுங்கள். பவுல் தன்னுடைய நிருபத்திலே ஒரு இடத்திலே சொல்லுகின்றார், Paul says in his epistle, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். I am telling you, for you are my loving children. பவுல் திருமணமானவரா? Was Paul married? தமிழ் திருமணமானவர் அல்ல. No, he ஆனால் wasn't. உங்கள் பிள்ளைகளுக்கு என்று எண்ணி நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளையாக எண்ணித்தான் அவர் என்ன செய்கிறார்? அவர் ஆலோசனைகளை, புத்திகளை கொடுக்கின்றார். He treats us as like children even though he wasn't a parent himself. அவர் விட்டுவிடவில்லை. எப்படியாவது நீ கெட்டுப்போ என்று விடவில்லை. He didn't say it doesn't matter how that child goes. ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளையாக எண்ணி அவர் ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கின்றார். He gives instructions and words of wisdom based on the love that he has as for us as children. பாருங்கள், அதை வாசிப்பது நல்லது என்று நான் விசுவாசிக்கின்றேன். I think it will be good for our ஒன்று faith to கொரிந்தியரின் read. புத்தகம் 4வது அதிகாரம் 14 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 Corinthians chapter 4 verses 14 and 15. உங்களை வெட்கப்படுத்தும்படிக்கு நான் இவைகளை எழுதவில்லை. நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். போதும் நில்லுங்கள். 1 minute in English. I am writing this not to shame you but to warn you as my dear children. என்ன சொல்லுகிறார் பவுல் இந்த இடத்திலே? உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் இவைகளை எழுதவில்லை. Not writing these things to shame you. இன்னைக்கு அவர் எங்களை வெட்கப்படுத்தும்படியாகவா இவைகளை எழுதுகிறார்? He's not writing us to shame us, is he? நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். But to warn you because you are my dear children. ஏன் அவர் புத்தி சொல்லுகிறார்? Why is he giving us advice? ஏன் அவர் புத்தியிலே ஆலோசனைகளை கொடுக்கின்றார்? Why is he giving us warnings? அவர் நம்மில் பிரியம் வைத்தபடியினாலே நமக்கு ஆலோசனைகளை, புத்திகளை கூறுகின்றார். Because he loved us. எங்களை வெட்கப்படுத்தும்படியாக அல்ல. Not to shame you. சில நேரத்தில் சில பேர் வந்து புத்திமதிகளை சொல்லுவது, இவர் யார் எனக்கு சொல்லுகிறது என்று நாங்கள் சில நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் எருமாப்பாய் காணப்படுகிறோம். Sometimes when we hear words of advice from other people, we think, why is this person coming to tell me? அருமையான தேவ பிள்ளையே, My dear child of இன்றைக்கு God. ஒரு சில காரியங்களை சொல்லுகின்ற பொழுது அதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். When we hear a few things, we need to think.
நம்மை நாங்களே மாற்றிக்கொள்ள வேண்டும். We need to change ourselves. நமக்கு பொறுப்பை கொடுக்கிறவர் நம்மை நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். We need to have the faith that the one who gives you the responsibility சொல்லிவிட்டு will lead சொல்கிறார். you. 15வது வசனத்தை இப்பே வாசியுங்கள். 15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். Even if you had 10,000 guardians in Christ, you do not have many fathers. For in Christ Jesus, I became your father. இது என்னத்தை அவர் வலியுறுத்துகின்றார்? What is he underlining இன்றைக்கு here? ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக, ஒரு சகோதரனுக்குள்ளாக, ஒரு சகோதரிக்குள்ளாக ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு தாயினுடைய இருதயம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த இடத்திலே அவர் விசுவாசிகளை பார்த்து வலியுறுத்துகின்றார். He is telling the believers, you need to have the heart of a father and a mother. இன்றைக்கு अनेक வாத்தியர்கள் நமக்கு இருக்கலாம். You might have many guardians, பாடசாலைகளிலே அநேக ஆசிரியர்கள் இருக்கலாம். many teachers from your school. ஆனால் அவர்கள் கல்விகளை தான் போதிப்பார்கள். They can only teach you what ஆனால் they've been நம்முடைய taught. ஆண்டவர், நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்ட காரியங்களை போதிப்பார் என்றால், நாங்கள் இந்த பூமியிலே எப்படியாய் வாழ வேண்டும், எப்படியாக ஜீவிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை பழக வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு அனுதினமும் கற்றுக் கொடுக்கிறார். அது சிறு பிள்ளையாய் இருந்தாலும் பெரியவர்களாய் இருந்தாலும் நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். But differently, our spiritual and our heavenly Father teaches us every day how to actually live our life. ஏன் காரணம் என்ன? Why? நாங்கள் அவருக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். So that we can stand in நமக்கு Him. பொறுப்பை கொடுத்தவர் நம்மை நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக, விசுவாசிகளுக்குள்ளாக இன்னும் அதிகமாய் காணப்பட So வேண்டும். that we can increase the faith that He will hold us. அருமையான தேவ பிள்ளையே, My dear children, இந்த கால வேளையிலும் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். This morning, let us think. இன்றைக்கு எப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளாக இருக்கின்றது? What kind of a heart do I have? நான் என்ன சொல்கிறேன்? கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். I have become your father through the gospel. எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறார். காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று. How much difficulty he goes through to bring souls into the kingdom of God so that they can stand in Christ. ஆகவே இந்த கருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு தாயினுடைய இருதயம், ஒரு இரக்கம், ஒரு தயவு, ஒரு அன்பு, அப்படிப்பட்ட இருதயம் இன்றைக்கு நாங்கள் காணப்பட வேண்டும். நாங்கள் பிழைவிட்டால் அவர்களை தண்டிக்கணும், ஆனால் சரியாக அவர்களை தொடர்ந்தும் நாங்கள் நடத்த வேண்டும். In us, we need to have the heart of a father and a mother. Yes, of course, warn your children as you see fit, but also have the compassion and the love inside of you. அப்பொழுது அவர்கள் முதிர் வயதிலும் அதை விட்டு விடாதே. And they will not leave their ways when they become old. தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். So with a burdened heart, you need to start praying. அவர்களை இன்னுமினுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் உற்சாகப்படுத்தணும். So that children will come into the kingdom of God. கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொறுப்புகளை அவர்கள் இன்னுமாய் கர்த்தருக்குள்ளாக நின்று செய்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாக தொடர்ந்தும் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை அவர் நடத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராய் சதா காலமும் அவர் நம்மோடு கூட இருப்பார். When they stand in the works of the Lord that He has given them, and then they will build the hope and the faith to be in the kingdom of God for generations. மறுபடியுமாக நாங்கள் 4 வருவோம். அந்த அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். We'll come back to 1 Chronicles 28. அங்கே அந்த 28வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே தாவீது அங்கே தேவனுடைய ஆலயத்தை கட்ட திட்டம் வகுக்கின்றார். You'll see in the chapter that David is planning to build the temple. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் தாவீது ஆலயத்தை கட்ட முடியாத காரணம் அந்த 3வது வசனத்திலே பார்க்கின்றோம். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். And in verse 3 it says, you are not to build a house for my name because you are a warrior and have shed blood. ஆகவே கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறார்? So who does God choose? நீங்கள் அங்கே பார்ப்பீர்களானால் 5வது 6வது வசனத்திலே அங்கே பார்க்கின்றோம். கர்த்தர் எனக்கு அநேக குமாரரை தந்தருளினார், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலோமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலோமோனே, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும்
கட்டக்கடவன், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். Verse 5 and 6, of all my sons the Lord has given me, he has chosen my son Solomon to sit on the throne of the kingdom of the Lord over Israel. Solomon your son is the one who will build my house and my courts. எப்பொழுது அவர் உறுதியாக இருக்க வேண்டுமாம்? When should he stand firm? தேவனுடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கடைபிடிக்கின்ற பொழுது, கைக்கொள்ளுகின்ற பொழுது, In carrying out my commands and his laws. பொறுப்பை பாருங்கள், இன்றைக்கு பொறுப்பை கொடுக்கிறவர் நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். We need to stand firm when we are given the responsibility. உறுதியாய் இருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் அந்த பொறுப்பை நாங்கள் திடப்படுத்தி நாங்கள் முன்னேறி செல்லக்கூடியதாக இருக்கும். Then only we can establish ourselves in our work and move forward. பாருங்கள் 7வது வசனத்தில், இந்நாளிலே நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின் படியும் என் நியாயங்களின் படியும் செய்ய உறுதியாய் இருப்பானானால் அவன் ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். I will establish his kingdom forever if he is unswerving in carrying out my commands and laws. அவன் உறுதியாய் இருப்பானானால் என்னுடைய ராஜ்யத்தை என்றென்றைக்கும் நான் திடப்படுத்துவேன். And if he is constant in carrying out my commands and my laws. ஆனால் சாலமோனை பற்றி உங்களுக்கு தெரியும், பின்பதாக அவர் என்ன செய்கிறார்? அந்த உறுதியிலே இருக்கவில்லை. பொறுப்பை கொடுத்தவரை விட்டு அவன் விலகி போனான். But all of you know the story of Solomon, that he was not remaining constant. பாருங்கள், ஒரு ஆன்மீக தகப்பன் தாங்கள் தாவீது எப்படியாக தன்னுடைய பிள்ளைக்கு வாஞ்சிக்கிறான் என்பதை அங்கே 9வது 10வது வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம். You can see how, as a worldly father, David thought for his son Solomon. ஒரு ஆன்மீக தகப்பன் எப்படியான ஆலோசனைகளை கொடுக்கிறார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்பதை குறித்து நாங்கள் 9வது 10வது வசனத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. You can see from a spiritual point of view in verse 9 and 10. ஏன் அந்த தகப்பனார் அந்த ஆலோசனைகளை கொடுக்கின்றார்? Why, as a father, he gives this advice? கர்த்தருடைய நியாயங்களையும் கற்பனைகளையும் கடைப்பிடித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாக, So that he can establish himself in the laws and his commands. கர்த்தரை விட்டு விலகி விடாதபடி கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கும்படியாக. So that he doesn't move away from God but stand firm அப்ப in God. 9வது 10வது வசனத்தை நாங்கள் நன்றாய் வாசித்து பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட ஆலோசனைகளை அங்கே அவர் கொடுக்கின்றார் ஒரு ஆன்மீக தகப்பனாக இருந்து என்பதை குறித்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. So we'll see, as a spiritual father, what kind of advice he gives in verses 9 and 10. இவைகளை பாருங்கள், சாலமோன் மரண பரியந்தம் அதை கடைப்பிடித்திருப்பாரானால் சாலமோனின் அந்த முதுமையிலே ஆன்மீகத்தின் முதுகெலும்பை அவன் முறித்திருக்க மாட்டான். And if he was to uphold the advice given by his father David here, then he would not have lost his தன்னுடைய faith. தகப்பனுடைய தாயினுடைய சொல்லை கேட்டு அவன் நடந்திருப்பான். ஆனால் அவன் என்ன செய்திருப்பான்? முடிவரை கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்பான். காரணம் என்ன? இடையிலேயே அவன் அந்த தாப்பன் தாய் சொல்லை கேட்காமல் விட்டு போனான். Because in the middle he chose not to listen to the father's and mother's teachings, he went astray. எப்படிப்பட்ட ஆலோசனைகளை சொல்லுகிறார்? What kind of advice? பாருங்கள் 9வது வசனத்திலே, Verse 9. என் குமாரனாகிய சாலோமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, தாவீது தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறான், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. போதுங்கள், அதிலே நிற்பார்கள். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. And you, my son Solomon, acknowledge the God your father. பாருங்கள், இன்றைக்கு தேவனை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே நன்றாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். We need to know individually who God is to us. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தான் எங்களுடைய காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Each of us are responsible for our spiritual life. என்னுடைய மனைவியின் மூலமாக நான் பரலோகத்துக்கு நான் போய்விட முடியாது. Through my wife I cannot get into heaven. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். I am responsible to give account for my அப்ப spiritual நாம் life. ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் தான் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். We are accountable for our spiritual life. அப்ப தனிப்பட்ட முறையில் சாலமோனை பார்த்து தாவீது சொல்கிறார், தனிப்பட்ட முறையில் நீ தேவனை அறிந்து கொள். So individually you acknowledge God. இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் தனிப்பட்ட முறையிலே தேவனை நாங்கள் நன்றாய் அறிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? How many of us really understand God in our personal life? இன்றைக்கு தனிப்பட்ட முறையிலே நாங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வருகிற பொழுது, நாங்கள் போராட்டங்கள் வருகிற பொழுது, கண்ணீர்கள் கவலைகள் வருகிற பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? தேவனை விட்டு நாங்கள் விலகிவிட மாட்டோம். தேவன் கொடுத்த பொறுப்பை நாங்கள் இன்னுமாய் உற்சாகமாய் நாங்கள் செய்வோம். Personally, if you know who your God is in your life, then you will not be shaken in the faith when there is a trouble, when there is a worry or there is a sickness. இன்றைக்கு தேவனை தனிப்பட்ட முறையிலே நாங்கள் நன்றாய் அறிந்து வைத்திருக்கின்ற பொழுது இன்னும் ஒருவர் வந்து நமக்கு சில காரியங்களை சொல்லுவார்கள். ஆனால் சில நேரத்திலே நம்முடைய இருதயத்திலே நாங்கள் நொறுங்கி போய் விடுவோம், யோசிப்போம்,
When someone else comes and tells you, if you don't know God in your heart, and they give you a word of advice, we will be shattered. அருமையான தேவ பிள்ளையே, My dear நாங்கள் children of சிந்தித்து God. பார்க்க வேண்டும். We need to start இன்னைக்கு thinking, நாங்கள் எவ்வளவுக்கு தேவனை அறிந்து வைத்திருக்கின்றோம். how much do we know God? இன்றைக்கு வந்து நாங்கள் ஆராதிக்கின்றோம், நல்லது, கர்த்தரை துதிக்கின்றோம். ஆனால் உள்ளான மனிதனிலேயே எவ்வளவுக்கு நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அவரை குறித்து. We praise and worship as a church and it is good, but how much do we actually know God? எவ்வளவுக்கு நாங்கள் அந்த ரட்சிப்பை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். How much of the salvation do we know? சிந்தித்து பார்க்க வேண்டும். We need to start thinking. இதைத்தான் அங்கே ஆலோசனையாக தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு அவர் கொடுக்கின்றார். And these are the advice that he gives to his son. தேவனை நீ தனிப்பட்ட முறையிலே நன்றாய் அறிந்து கொள். Acknowledge the God your father. அவன் முதலிலே நன்றாய் அறிந்து வைத்தான். He did know in the beginning, இடையிலே என்ன செய்கிறான்? பிசாசு அவனை வழி திருப்பி விட்டான். but the devil turned him away in the middle. இன்றைக்கு ஆரம்ப காலங்களிலே நாங்களும் நன்றாய் அறிவோம், வாஞ்சியோடு வருவோம் எல்லாத்துக்கும். ஆனால் இடையிலே சில நேரங்களிலே என்ன செய்வோம்? வெவ்வேறு காரியங்கள் வருகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்விடுவோம். And a similar thing happens to us. When we first start as Christians, we are excited to come to church and do the ministry, but in the middle, sometimes some of us are led astray by the devil. இரண்டாவது காரியம் அங்கே பாருங்கள், வாசியுங்கள். Second thing, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. ஆமென். and serve him with a wholehearted devotion and with a willing mind. உத்தமத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. With wholehearted devotion and a willing mind. இன்னைக்கு பொறுப்பை கொடுக்கிறவர் அவர்களை நடத்துவார் என்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் அவருடைய காரியங்களை நாங்கள் உற்சாகமாய் உண்மையாய் நாங்கள் சேவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். If we truly believe that the one who has given us the works will lead us, we will serve him with devotion. உத்தமத்தோடும் உற்சாக மனத்தோடும் நாங்கள் சேவிக்க வேண்டும். Wholeheartedly with devotion and with a willing mind. இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருப்பாரானால் அந்த பொறுப்பை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உற்சாகத்தோடும் உத்தமத்தோடும் நாங்கள் செய்ய வேண்டும். If God has given us a work, then we need to do it with full devotion and a willing mind. இது மனிதனுடைய ஊழியம் அல்ல. This is not a man's ministry. இது நம்முடைய அப்பா தேவனுடைய ஊழியம். This is our Father, அவர்தான் God's. அந்த பொறுப்புகளை கொடுக்கின்றார். He is the one who has given us his work. இன்றைக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு இன்றைக்கு பல வேலையாட்கள் வேண்டும். We need a lot of workers to build the temple. இந்த இடத்திலே சில மேசர்கள் இருக்கிறார்கள். There are some who are carpenters. எஸ், அவர்களுக்கு தெரியும் எப்படியாக ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒவ்வொரு வேலையாட்கள் வேண்டும். அப்பொழுதுதான் இணைந்து செய்து ஒரு கட்டிடத்தை எழுப்பலாம். And those who do building work will know how we can raise up a building. அதே போலதான் தேவனுடைய ஆலயத்திலும். In the same way, the church of God. தேவனுடைய ஆலயத்திலே தேவன் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு பொறுப்புகளை கொடுக்கின்றார். God shares his responsibility among அந்த his people. பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து அவர் கைவிட மாட்டார், இந்த பொறுப்பை தந்தவரை நடத்துவார் என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து அந்த பொறுப்பிலே உண்மையும் உத்தமமாய் இருந்து அவருக்காக நாங்கள் செய்கிறோம் என்ற அந்த உணர்வு நமக்குள்ளாக இருக்குமானால் நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். If we truly understand that we are building the temple of God for God, then we will move forward in our life and our responsibility with full devotion and a willing mind. புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம் எது ஆலயமாய் இருக்கிறது? What is the temple in the New Testament? எது தேவனுடைய ஆலயம்? எஸ், நம்முடைய சரீரம். It is our bodies. ஆமென். Amen. சிலருக்கு சந்தேகமாக இருக்கிறது. Some of us are confused. வாசிப்போம் அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 Corinthians chapter 3, எஸ் 16-17 வாசிப்போம். 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் கட்டிடம் தேவனுடைய ஆலயம். இப்பொழுது நாங்கள் நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும். யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. மனுஷ ஆவி இல்ல, தேவனுடைய ஆவி நமக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? Don't you know that you yourselves are God's temple and that God's spirit dwells in your midst? அப்ப உங்களுக்கு தெரியாதா? Don't you know? நீங்கள் தானே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. நம்முடைய சரீரம் தானே தேவனுடைய ஆலயம். Our body is the temple of நமக்குள்ளாக Christ. தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். The Holy Spirit dwells in us. நமக்குள்ளாக தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். The Holy Spirit lives அப்ப நான் inside and தேவனுடைய leads us. ஆலயமாய் இருக்கின்றேன். I am
the temple of அப்ப தேவன் God. எனக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். He has given me the அந்த work. பொறுப்பை கொடுத்தவர் என்னை நடத்துவார். The one who has given me அப்ப will நான் lead me. தொடர்ந்து முன்னேறி செல்வேன். And I will keep moving forward. இது அந்த ரிலே ஓடுறது மாதிரி. It's like a relay race. இன்றைக்கு அந்த ஒரு இதை கொடுப்பார்கள் என்ன They'll give a ரிலே baton. ஓட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த இதை கொண்டு போய் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும் அவர் சுற்றி ஓடுவார். You start the relay race with a baton, you hand it on to the next person. கர்த்தருடைய ஊழியமும் அப்படித்தான். Same way in the ministry. அவர் பொறுப்பை கொடுப்பார். He gives the work. அடுத்து ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். Then there's another. அப்படி ஆண்டவருடைய ராஜ்யம் தொடர்ந்து கட்டப்படும். And continuously the kingdom of God is being built. இன்றைக்கு சுதேஷ் இல்லாவிட்டால் இந்த சபை மூடிவிடும் அல்ல. It is not that if pastor is not here, then the church will close. Yes. அவர் இன்னும் ஒருவரை எழுப்புவார். He will raise up அவர் another இன்னும் one. ஒருவருக்கு அந்த பொறுப்பை கொடுப்பார். He will give the அந்த responsibility to பொறுப்பை அவர் another. நடத்தி செல்வார். And he will lead. அருமையான தேவ பிள்ளை. God has given us his work. அவர் பொறுப்பை கொடுக்கிறவர் நம்மை தொடர்ந்து அவர் நடத்துவார். The one who has given us his work is faithful to lead அந்த us. விசுவாசம் இருக்க வேண்டும். We need to have that அப்ப faith. நாங்கள் உத்தமத்தோடும் உற்சாக மனதோடும் நாங்கள் சேவிக்க வேண்டும். With wholehearted devotion and a willing mind, we need to serve him. முறுமுறுப்போடு கர்த்தருடைய காரியங்களை யாருமே செய்ய வேண்டாம். Not with murmuring, அது கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. because God is not pleased in that. இது என்ன நான் தான் இது நெடுவலம் செய்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் தான் செய்கிறேன் இது வேற ஒருத்தரும் இல்லையா? Sometimes we say, I am the one who is doing this all the time. Is there another அருமையான தேவ person? பிள்ளையே, My dear child of God, பொறுப்பு தேவன் கொடுக்கின்றார். responsibility அந்த is given by பொறுப்பை God. நாங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். When we do that work wholeheartedly, he will bless us and your generations. அதைத்தான் இந்த இடத்திலே பவுல் அங்கே தாவீது சாலமோனுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். That is exactly what David teaches his son. பாருங்கள், சொல்லிவிட்டு இன்னும் ஒரு மிகவும் ஒரு காரியத்தை சொல்கிறார் 17வது வசனத்திலே. Verse 17. வாசிங்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். If anyone destroys God's temple, God will destroy that person, for God's temple is sacred and you together are that temple. என்னடா தேவன் இப்படிப்பட்டவரா என்று நாங்கள் யோசிக்கிறோம். கெடுப்பாரா? Are you thinking, is this the kind of God I have? அவர் அன்புள்ளவர் அல்லவா, அவர் மன்னிக்கிறவர் அல்லவா, Isn't he அவர் loving, கிருபை உள்ளவர் அல்லவா, unforgiving, compassionate? இப்படிப்பட்டவர் இப்படியாக கெடுப்பார் என்று சொல்லுகிறதே. But he says he will destroy the person. அருமையான தேவ பிள்ளையே, இது தேவனுடைய ஆலயம். We நம்முடைய are. சரீரம் தேவனுடைய ஆலயம். Our body is the temple of God. தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். God lives inside of அதை us. நாங்கள் பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். So with holiness we need to guard ourselves. 6வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே பார்க்கின்றோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 1 Corinthians 6:19. Do you not know that your bodies are temples of your Holy Spirit, who is in you, whom you have received from God? You are not your own. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். The Holy Spirit is அவர் inside நம்மை us. வேண்டி விட்டார். He has bought us. ஆகவே நாங்கள் இன்றைக்கு பெருமை பாராட்ட முடியாது. So there's nothing that we can அவருடைய boast பிள்ளைகளாக about. நாங்கள் இருக்கின்றோம். We are standing here as his children. ஆகவேதான் நீங்கள் உங்களுடையவர்கள் என்று அறியீர்களா? காரணம் என்ன? அவர் தம்முடைய விலை பெற்ற இரத்தத்தினால் நம்மை வேண்டி வைத்திருக்கின்றார். You are not your own because you were bought at a price. அடுத்த காரியம் பாருங்கள், வாசியுங்கள். மறுபடியும் நாளாகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Back to 1 Chronicles 28. முதலாவது நாங்கள் என்னத்தை பார்த்தோம்? தேவனை தனிப்பட்ட முறையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், நாங்கள் உத்தமத்தோடும் உற்சாகத்தோடும் அவரை சேவிக்க வேண்டும். இதைத்தான் தாவீது தன்னுடைய மகனாகிய சாலோமோனுக்கு ஆலோசனைகளாக கூறுகின்றார். The first thing is know and acknowledge God is the first thing. Second thing, serve him with devotion and a willing mind. அடுத்தது வாசியுங்கள். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். The Lord searches every heart and understands every desire and every thought. If you seek him, he will be found by you, but if you forsake him, he will reject you. அடுத்தது என்ன அவர் சொல்லுகிறார்?
The next thing he says, தேவனுடைய கட்டளைகளை நாங்கள் ஆராய்ந்து அவருடைய சித்தத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். we need to search the laws that he has given us and understand his will. அவருடைய கட்டளைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, அவருடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, அவருடைய சித்தம் என்ன, ஏன் என்னை கர்த்தர் இந்த மதத்தில் இருந்து என்னை பிரித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினார், என்ன சித்தம், என்ன காரணம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்து அதன்படி நாங்கள் ஓட வேண்டும். We need to start searching and examining his word and understand why God has brought me to this place. What is his will in my life? நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand the purpose that he has for our life. இன்னைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நாங்கள் முன்னேறி செல்ல முடியாது. If you don't understand your purpose here, then you are not able to move forward. அப்ப அந்த நோக்கத்தை நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தின்படி நாங்கள் செயல்பட வேண்டும். We need to understand the purpose and walk according to the purpose. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறார், திடன் கொண்டு நாங்கள் நம்பிக்கையோடு நடக்க வேண்டும். Not only that, but we need to be strong and do the work. சாலமோனுக்கு அவர் ஆலோசனையாக கூறுகின்றார், நீ திடன் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே அதை நடப்பி. Be strong and carry out the work in your life. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் கேட்கிறதுக்கு நாங்கள் தீவிரமாய் இருப்போம். We're very eager to listen, ஆனால் செய்கிறதை தாமதிப்போம். but we will delay actually doing the work. வாஞ்சியோடு கேட்போம். With a desire, we listen. உள்ளான மனிதனுக்குள்ளே நம்மை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். But we need to search our inner man. பொறுப்பை கொடுக்கிறவர் நம்மை நடத்துவார். The one who's given you the work will lead you. இன்னைக்கு மனிதர்கள் சொல்லுவார்கள், நான் இருப்பேன், ஆனால் அவர்கள் கைவிட்டு போய்விடுவார்கள். Man can say, I will stand by you, but they will forsake you. இடைவிடாமல் அவரை பற்றிக்கொள்ள வேண்டும். So we need to continuously uphold and இடைவிடாமல் நாங்கள் உறுதியாய் அவரை பற்றி பிடிக்க வேண்டும். continuously hold on tight to him. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் எங்களை சார்ந்தித்து பார்ப்போம். Today we need to think about our own self. இன்றைக்கு நாங்கள் எப்படியாக அந்த தாவீது தன்னுடைய மகனாகிய சாலோமோனுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். காரணம் என்ன? அவர் கர்த்தருக்குள்ளாக முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்று. Why David is sitting here and advising Solomon so that he can stand firm in Christ till the end. அவர் நிப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு அந்த பொறுப்பை கொடுக்கிறார். With the faith that he will hold on to the work and the ஆனால் responsibility. சாலமோன் என்ன செய்கிறார்? இந்த பொறுப்பிலே இருந்து விலகி போகிறார். But Solomon falls away from his work. அப்போ இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மை நாமே நாங்கள் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கின்றோம். We need to be people who question ourselves. எவ்வளவுக்கு நான் தேவனை தனிப்பட்ட என்னுடைய பர்சனல் லைஃப்லே நான் எவ்வளவுக்கு அறிந்து வைத்திருக்கின்றேன்? How much do I know God in my personal life? நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட அறிவிலே நாங்கள் தேவனை நம்முடைய அப்பாவை அறிந்து வைத்திருக்கின்றோம். How much do we know God in our knowledge in our minds? இதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்போம், நான் உற்சாக மனதோடு உத்தமத்தோடு கர்த்தரை சேவிக்கிறேனா, அல்லது போனால் ஞாயிற்றுக்கிழமை வரணுமே என்று அந்த நோக்கத்தோடு வந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்து போறேனா? Am I truly serving God with a wholehearted devotion and a willing mind, or am I just coming and as a Sunday church goer? வேதத்தை நாங்கள் தியானித்து பார்த்து அவருடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்கிறோமா? Are we truly reading and searching the word of God to understand his will in my life? இன்றைக்கு நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்கின்றோமா? Are we understanding the purpose for which we were created? இன்றைக்கு நாம் நம்மை திடப்படுத்தி அவர் நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேறி செல்கிறோமா? Are we moving forward with the faith that we can be strong, that he will hold எந்த us? சூழ்நிலையிலும் நாங்கள் இடைவிடாமல் அவரையே பற்றிக் கொள்வேன் என்று அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஓடுகின்றோமா? Are we running with the faith that he will continuously hold on to me? ஆகவே கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dear children of God, இன்றைக்கு நமக்கு பொறுப்பை கொடுத்தவர் நம்மை நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இன்னுமாய் அவர் கொடுத்த பொறுப்பிலே ஓடுகின்ற பொழுது அவர் தொடர்ந்து முடிவு பரியந்தம் நம்மை நடத்தி செல்வார். when we continuously run with the faith that he is with us, the one who has given us the responsibility, he will lead us. அது மாத்திரமல்ல, கடைசியாக நாங்கள் இதை மீண்டுமாக வாசித்து நாங்கள் நிறைவு செய்யலாம். Lastly, let's read again. 20வது வசனம் 29 20 நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே முதலாவது பார்க்கின்றோம், அவர் சொல்லுகிறார், அங்கே பாருங்கள், தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனை நோக்கி, நீ பலன் கொண்டு தைரியமாய் இருந்து. David said to his son Solomon, be strong and courageous. இன்றைக்கு சத்துரு சில நேரத்தில் நம்முடைய பலத்தையே இல்லாமல் போய்விட்டு எடுத்து விடுவான். The devil will try and attack your strength.
அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? So what does God நீ say? பலன் கொண்டு தைரியமாய் இருந்து. Be strong and courageous. இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் வருகிற போராட்டங்களிலே பலன் கொண்டு தைரியமாய் இருந்து நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய பொறுப்பை நிறைவேற்ற முடியும். In every trouble and affliction that we face, we need to be strong and courageous. சொல்லிவிட்டு இதை நடப்பி என்று சொல்கிறார். And he says, do எதை the work. நடப்பி? What should we work? கர்த்தர் சொன்னதை நீ செய் என்று சொல்கிறார். He is saying, whatever God has told you to do, do இன்றைக்கு the work. கர்த்தர் சொல்கிறதை நாங்கள் செய்வோமானால் நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். If we do the work that God has given to us, then we can இதைத்தான் move அங்கே forward. ஆலோசனையாக கூறுகின்றார். This is what he advises. அப்ப நீ பலன் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி என்று சொல்கிறார். He says, be strong and do the work. சொல்லிவிட்டு சொல்கிறார் என்ன? Then after that he says, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. do not be afraid or பாருங்கள் discouraged. எப்படிப்பட்ட தகப்பன். What a father. பயப்படாமலும் கலங்காமலும் இரு. Do not be afraid or discouraged. பயப்பட்டால் அவர் கொடுத்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்ற முடியாது. If you are afraid, you cannot continue the இருதயத்திலே work. கலக்கம் வருகிற பொழுது அவருடைய பொறுப்பை நிறைவேற்ற முடியாது. When you are discouraged in your heart, you cannot fulfill the அப்ப work. நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியும். So we should not be afraid or discouraged so that we can complete the work he has given us. சொல்லிவிட்டு சொல்கிறார் பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன். எவ்வளவு தைரியமா! தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். For the Lord God, my God, is with you. சொல்லுங்கள், என் தேவன் என்னோடு இருப்பார். என் தேவன் என்னோடு இருப்பார். என் குறைவுகளை தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் நிறைவாக்குவார். ஆகவே நான் முன்னேறி செல்வேன். ஆமென். ஹalleluya. பாருங்கள், என் தேவன் என்னோடு கூட இருப்பார். My God is with me. அடுத்தபடியாக கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் என்னவாம்? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 20வது வசனத்திலே 20வது வசனத்திலே கடைசி பந்தி, He will not fail you or forsake you until all the work for the service of the temple of the Lord is finished. சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் என்ன செய்வாராம்? கர்த்தர் கொடுத்த பொறுப்பை நாங்கள் முடித்து தீருமட்டும். எப்ப முடிப்போம்? When will we finish our work? அவர் நம்மை அழைக்கின்ற பொழுது. When he is ready to call us. Amen. Praise be to God. தேவனுடைய ஊழியங்களுக்கு ரிட்டையர்மெண்டே இல்லை. There is no retirement in the ministry of God. முதிர் வயதிலே சில நேரத்தில் எங்களுக்கு கஷ்டம்தான். சரீரம் பலன் கொடுக்காது. Yes, it is difficult in our old age as our body doesn't cooperate. ஆனால் ஜெபிக்கலாம். But we can ஜெபம் pray. ஒரு ஊழியம். வீட்டில் இருந்து நாங்கள் ஜெபிக்கலாம். Prayer is a ministry. அந்த ஜெபம் வல்லமை உள்ள ஜெபம். And that prayer is a powerful கர்த்தர் அதை weapon. காண்கின்றார். God is seeing இன்றைக்கு that too. அப்படித்தான் அந்த ஜெபங்கள் தான் இன்றைக்கு இந்த தேசங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறது. Prayers is what shakes the nations. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பொறுப்பை அசதியாய் செய்யாதபடி அந்த பொறுப்பை அவர் நம்மை நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செயல்படுகிறவர்களாக நாங்கள் காணப்பட So வேண்டும். we need to be strong and courageous in the work that we do, that he will not fail us or leave us. எப்படிப்பட்ட அந்த காரியங்களை செய்கிறதற்கு, அந்த ஆலயத்தை கட்டுகிறதற்கு எப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள் என்பதை 21வது வசனத்திலே அங்கே கூறுகிறார். And he says what kind of people are there ready to do the work. இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளாகும் அப்படிப்பட்ட பலவிதமான ஆட்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கின்றார். In the same way we have in our church different types of people to do the ministries. அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு To build his temple. ஒரு தனி மனிதனாலே தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது. Not as a single man you cannot build the temple of கர்த்தர் God. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தாளங்கள் வரங்களை கொடுத்திருக்கிறார். God has given and imparted different types of talents. இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு அங்கே 21வது வசனத்திலே எப்படிப்பட்ட ஆட்களை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு கூறுகிறார். In the same way David is advising and telling Solomon what kind of skillful people there are to build the ஏனென்றால் temple. கர்த்தர் ஒவ்வொரு சபைகளுக்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். God is the cornerstone of every அந்தந்த church. சபைகளுக்கு எப்படிப்பட்ட ஆட்களை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து அவருக்கு நன்றாய் தெரியும். He knows really well what type of people to give to each church. ஆனால் நானும் நீங்களும் ஒன்று செய்ய வேண்டும். But you and I, we need to do. அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். We need to be planted and rooted. நாட்டப்படுகிற பொழுதுதான் We need to be rooted. அருமையான தேவ பிள்ளையை அவர் நம்மை ஆசீர்வதி. எப்படிப்பட்ட ஆட்களை பாருங்கள். இதோ தேவனுடைய 21வது வசனம், இதோ தேவனுடைய ஆலயத்துக்கு வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது.
The divisions of the priests and Levites are ready for all the work. அநேகர் வேலை செய்கிற ஆசாரியர்கள் லேவியர்கள் அங்கே இருக்கிறார்கள். There are priests and Levites கட்டடத்தை ready கட்டுவதற்கு, to start building. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு To build the kingdom. இந்த இடத்திலே அநேகர் இருக்கிறீர்கள். And there are many of you here தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. to build the kingdom. அது மாத்திரமல்ல, சொல்லிவிட்டு சொல்கிறார், அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும். And every willing person skilled in any craft. நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷர். Willing people who are skilled. இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க நிபுணரான மனுஷர்கள். All of you here உங்களை are குறித்து skilled. நீங்கள் தயவாய் தாழ்மையாய் எண்ணிக்கொள்ளாதீர்கள். Do not think of yourself as lowly. நிபுணரான மற்றும் என்ன மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும். Every willing and skilled அவர் person. நிபுணராய் இருந்து மனப்பூர்வமாய் அந்த பொறுப்பை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். You need to be skillful but also be willing. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், உன் சொற்படி எல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். And he says the officials and all the people will obey your every command. இங்கே அநேகர் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given to many of you. ஆனால் அது நமக்கு தெரியாமல் இருக்கிறது. Some of us don't know. வாலிப ஆராதனையிலே சிறுவர் ஆங்கில ஆராதனையிலே கர்த்தர் அங்கே இன்றைய காலையிலே எனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் உருவாக்குகின்றார். In our English service, God has revealed that God is creating people. தலைவர்களை, மேய்ப்பர்களை, சுவிசேஷர்களை, worship leaders உருவாக்குகிறார். Leaders, evangelists, preachers. அருமையான தேவ பிள்ளையே, My dear children of God. இன்றைக்கு அதே போல நம்முடைய சபைகளிலும் தேவன் உருவாக்கி வருகிறார். In the same way God is doing in our அவருடைய church. அவரை கட்டுவதற்கு, So that we அவருடைய can ராஜ்யத்தை build கட்டுவதற்கு. His kingdom. ஆகவே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது So when we commit, அவர் நம்மை நடத்துகிற தேவனாக He இருக்கிறார். is mighty to lead us. ஆகவே நமது வாழ்விலும் தேவன் சொன்னபடி அவர் செய்வார். He is able to fulfill the promises given to us. ஆனால் ஒன்று நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்கள் விசுவாசித்து செயல்பட ஆயத்தமாயிருக்கிறீர்களா? One question is, are you ready to have faith and work? கர்த்தர் தன்னுடைய பங்கை எப்பொழுதுமே அவர் செய்து கொண்டிருப்பார். God is always doing His part. ஆனால் நாங்கள் நம்முடைய பங்கை செய்ய ஆயத்தமாயிருக்கிறோமா? But are we ready to do our part? பொறுப்பை கொடுத்தவர் அவர் இறுதி வரை நடத்துவார். The one who has given you the work will lead you till the end. அந்த நம்பிக்கையோடு, அந்த தைரியத்தோடு தொடர்ந்து அந்த பொறுப்பிலே நாங்கள் உண்மை முத்தமாயிருந்து கர்த்தருக்காக நாங்கள் ஓடுவோம். With faith and courage, we need to run towards the responsibility that He has given us. கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Shall we all close our eyes and pray? Thank you Lord Jesus. Praise எல்லாருமாய் ஒரு விசை நாங்கள் இந்த மதிய வேளையிலும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Shall we all just turn our eyes to God? அவர்தான் எங்களுக்கு உதவி செய்கிறவர். For He is the one to help us. Hallelujah. ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. Thank you, Lord Jesus. Praise you. Hallelujah. ஒவ்வொருவரும் அப்படியாய் நாங்கள் ஜெப நிலையிலே காணப்படுவோம். இந்த நாளிலும் shall we all commit ourselves into God's hand. Thank you, Lord. Let's pray attitude. We look upon God. Thank you, Jesus.